வணக்கம் நேர்களே, நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடு உங்கள் இல்ல வாயில்கள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறது. இந்த வெற்றி நீர்த்தாய்களுக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற போது நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள், ஒரு குடிநீர் பற்றாக்குறையுள்ள அல்லது குடிநீர் தேவையுள்ள இடத்தில் இருப்பதாகத்தான் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். அண்மை காலமாக அதுபோலத்தான் தீவகத்தினுடைய முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வேலணை கிழக்கு 3ஆம் வட்டார பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியோடு சேர்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான சில விடயங்களை தான் பார்க்க போகிறோம். தவிடுதின்னி பிள்ளையார் ஆலயம், அதுபோல நேதாஜி சனசம நிலையம், இங்கே இருக்கக்கூடிய ஏனைய பல விடயங்களோடு தான் இன்றைய நிகழ்ச்சி பயணிக்க போகிறது. தொடர்ந்தும் பயணிக்கலாம். எங்கே போயிட்டு வாரீங்க? பள்ளிக்கூடத்துக்கோ? எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 2. இன்னைக்கு டீச்சர் என்ன படிப்பிச்சவா? பாட்டு படிச்சவா? அப்போ என்ன படிப்பிச்சா? ஒன்றும் படிப்பிக்கலையா? எப்போ உங்களை பள்ளிக்கூடம் விளையாட்டு போட்டி? அண்டைக்கண்டா இப்போ என்ன தெரியா? அண்டைக்கண்டா எப்போ முடிஞ்சது? நீங்கள் எந்த பள்ளிக்கூடம்? என்ன பேர் பள்ளிக்கூடம்? பேர் வேலனை சொல்லிடுங்கப்பா. கிழக்கு யாரு கிளாஸ் டீச்சர் கூட? வருண் மிஸ்ஸா? வருண் சாரா? வருண் டீச்சரோ? இன்றைக்கு என்ன படிப்பிச்சவா? சுற்றாடல் படிப்பிக்கலையா? பாட்டு, தமிழ், கணக்கும் சொல்லி தெரியல. ஏன் நீங்கள் அங்கே போயிட்டு வரீங்க? இந்த கீரைப்படி என்ன விலை? என்ன விலை? என்ன விலைடா கொடுப்போம் இதை? நீங்கள் எத்தனையாம் ஆண்டு? முதலாம் ஆண்டோ? எப்போ உங்களுக்கு கால விழா நடந்தது? நேற்றோ? டீச்சர் இன்றைக்கு என்ன பாட்டு படிப்பிச்சவா? பாடி காட்டுங்க ஒருக்கா. வண்ண வண்ண பந்து வானில் பாயும் வந்து குட்டி கையால் தட்டினால் குதித்து ஓடும் வந்து. அச்சா பிள்ளை இங்கிலீஷ் பாட்டு ஒன்றும் படிப்பிக்கல டீச்சர்? போய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு இங்கிலீஷ் பாட்டு படிப்பிச்சா டீச்சர் இன்றைக்கு? போய் எந்த கோயில் இந்த போட்டு வச்ச நீங்கள்? அம்மன் கோயிலோ? எங்கே இருக்கு அந்த அம்மன் கோயில்? இதால் போகணுமா இதால் போகணுமா? அங்கே போகணும். பெருங்குளம் முத்துமாரியம்மனா? அப்போ இதில் குட்டி கோயில் ஒன்று இருக்கா? சரி, பசிக்குதே, ஓடி போய் சாப்பிடுங்க அப்போ வீட்டு. ஒவ்வொரு ஆலயங்களுடைய மூலஸ்தானங்களும் ஒவ்வொரு விதமாக அமைக்கப்பட்டிருக்கும். கருங்கல்லாலே, சலவைக்கல்லாலே, பொலிகல்லாலே, இப்படி பலவிதப்பட்ட ஆலயங்கள் அமைக்கப்பட்டாலும் கூட இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே பொழியப்பட்ட சலவைக்கல்லினால் தான் இந்த மூல விக்கிரகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. எங்களோடு இந்த ஆலயம் சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் பார்த்தாக வேண்டும். இந்த ஆலயத்தினுடைய செயலாளர் திருவாளர் ஜெகநாதன் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். வணக்கம் ஐயா. இந்த ஆலயம் சம்பந்தமான ஒரு அறிமுகம். இது ஆரம்ப காலத்தில் இந்த ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்தில் ஒரு கல் இருந்தது. கல்லை தான் அவர்களை பூஜித்தவர்கள். பிறகு காலப்போக்கில் ஒரு சுண்ணாம்பு கல்லால் ஒரு சின்ன கோயில் இருந்தது. பிறகு அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்பு தான் எல்லாத்தையும் உடைச்சி புதுசாக இந்த அமைப்பு கொண்டு வந்தாங்க. பிறகு 2013ஆம் ஆண்டு இப்போ இருக்கிற இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதுதான் எங்களுடைய வரலாறு.
நாங்கள் அரசடி பிள்ளையார் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆலடி பிள்ளையார் கேள்விப்பட்டிருக்கிறோம், கிணற்றடி பிள்ளையார்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். தவிடு தின்னி பிள்ளையார்ங்கிற ஒரு வித்தியாசமான பேரோடு தான் இந்த விநாயகர் இங்கே எழுந்தள்ளிருக்கிறார். இதனுடைய காரணம் என்னவாக இருக்கிறது? ஒன்று முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன், இந்த காணி உறுதியில் பார்க்குற போது தவிடு தின்னி புலம் ஒன்று இருக்குது. அப்போ காணியோட பேரை பார்க்குற போது தவிடு தின்னி புலம் அந்த உறுதியில் இப்போயும் கிடக்குது. எனவே அந்த காணியோட பேரை வச்சு தான் அமைக்கப்பட்டுக்கலாம். அல்லது இந்த தவிடு தின்னின்னு சொல்கிறது இந்த மூஞ்சூறு முந்திய வயல் காணியில் இருந்ததாகவும், அந்த தவிடு நெல்லில் மணியில் கொண்டு போய் புத்துக்க வச்சதாகவும், அதில் திண்டது பிறகு மிச்சம் அந்த தவிடு தான் கிடந்தது. அப்போ தவிடு அந்த அதில் சாரப்பட வச்சுருக்காங்க போல தெரியுது. ஆனால் நான் முக்கியமாக நான் நினைக்கிறேன் காணியோட பேர் தவிடு தின்னி புலம். அதை வச்சுக்கொண்டு இந்த ஆலயத்தினுடைய செயலராக இருக்கிறீர்கள். ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு மரத்தடியிலே சிறு கல்லோடு தான் இந்த ஆலயம். இன்றைக்கு வானுயர கோபுரங்களோடு இந்த ஆலயம் பெரிய ஒரு அழகுமிக்க ஆலயமாக மாற்றப்பட்டிருக்கு. எப்பொழுது இந்த புனருத்தாவன வேலைகள்லாம் இடம்பெற்றது? இது படிப்படியாக நடைபெற்று வந்தது. கடைசியாக 2013 காலப்பகுதி இதை தான் சொல்லலாம். இந்த கடைசியாக கும்பாசனம் இருந்தது 2013ஆம் ஆண்டு. அதுக்கு முதல் 1984ஆம் ஆண்டும் ஒரு பெரிய அளவு கும்பாசனம் நடைபெற்றது. அப்பொழுது இந்த கொட்டகை வேலு அதெல்லாம் இருக்கையில் சாதாரணமாக இருந்தது. இப்போ இந்த கொட்டை வேலையெல்லாம் இப்போ முடிஞ்சு தான் பூர்ணத்துவம் அடைஞ்சிருக்கு. ஒவ்வொருவரும் இந்த இறைவன் மீது நம்பிக்கையோடு வழிபடுகிறோம். அற்புதமிக்க ஆலயங்களோடு தான் நாங்கள் எங்களுடைய வழிபாடுகள் எல்லாம் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் இடம்பெற்றதாக சொல்லலாம்? இது குறிப்பாக நாங்கள் இந்த நம்பிக்கை இருக்குது. விநாயகர் பெருமானை இந்த இந்த முயற்சியை ஆரம்பிக்கிற போதும் இங்கே இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. மற்றது இந்த வழிபடுற அடியவருடைய ஒரு விசுவாசம் கூட இருக்குது. அதில் சிறப்பான ஒரு விஷயத்தை சொல்ல, நாங்கள் அதை நேராக கண்டுனாங்க. அந்த ஒரு பையன் ஓயில் எடுக்கிற பையன் சூசைட் பண்ணிட்டான். அந்த அவங்கள தாய்தாப்பு தான் இங்கே விளக்கு கூடுதலாக வச்சுருந்தோம், விளக்கு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ அங்கே சூசைட் பண்ண அண்டி பின்னேரம் குருக்கள் வர கதவு திறக்கிறத உள்ள பாம்பு அந்த கல்லஜி தண்ணி இருக்குது. அப்போ ஐயர் பயந்து வந்து எங்கிட்ட சொன்னார். நாங்கள் பார்த்தோம். இப்போ ஒன்றும் செய்யலை. நாங்கள் அப்புறம் அப்படியே வீடு போயிட்டோம். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு மக்கள் மனதில் ஒரு கூடுதலான நம்பிக்கை கொடுக்குது. விநாயகர் ஆலயங்களிலே தனிய சதுர்த்திகள் அதுபோல விநாயகர் சம்பந்தப்பட்ட விரதங்கள் தான் இடம்பெறும். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே முக்கியமான விரதங்களாக இல்லை முக்கியமாக கடைப்பிடிக்கப்படுகிற நிகழ்வுகளாக என்னென்னவெல்லாம் இருக்கிறது? இங்கு இந்த ஆவணி சவுத்தியை நாங்கள் இறுதி நாளாக வச்சு விசேட அலங்கார உற்சவம் 10 நாள் செய்வோம். அதுதான் சிறப்பான இது. இதை விட சித்திரகஞ்சின்னு சொல்லி சித்திரக்கதை இருக்குது. அது பாரி அளவு முந்தி சரவணன்லேருந்து சனங்க வருவாங்க, வண்டிலாம் கட்டி கொண்டு வருவாங்க. அது நிறைய அண்டு அது ஒரு இந்த கோயிலை பொறுத்தவரை அந்த நிகழ்வாக தான் கூடுதலாக சொல்லலாம். சித்திரக்கஞ்சி சித்திரக்கதைன்னு சொல்லுவாங்க. இப்போயும் அந்த தொடர்ச்சி இருக்குது. இப்போ முந்தி வண்டியில் வந்தாங்க, இப்போ வேனில் காரில் வந்து அன்றைய தினத்துக்கு வந்து நிறைய பொங்கி கஞ்சியெல்லாம் கொடுத்து அது பெரிய திருவிழாவாக செய்வாங்க. தவிடுதின்னிப்புலம் பிள்ளையார் ஆலயம் சம்பந்தமாக பல விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருக்கிற இந்த ஆலமரம் தான் இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய ஆரம்பத்தினுடைய தோற்றுவாயாக பல விடயங்கள் சொல்லப்பட்டாலும் இந்த மரத்தின் கீழே பிள்ளையார் உருவம் போன்ற ஒரு கல் ஒன்று வைத்து வழிபடப்பட்டதான் இந்த ஆலயத்தினுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கிறது. இன்றைக்கு கூட இந்த ஆலமரம் பறந்து விரிந்து இந்த ஆலயத்தினுடைய தலவிருட்சமாக மிளிர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையிலே தலவிருட்சம் ஆலமரமாக இருந்தாலும் கூட இந்த வாசலிலே 2 மரங்கள் இருக்கிறது. மகிழ மரம், வில்வ மரம். மிகப்பெரிய மகிழ மரம் இந்த வாசலிலே உயர்ந்து வளர்ந்திருக்கிறது. எங்களுடைய ஆலயங்களை பொறுத்தவரையிலே சில மரங்களை விரும்பி நாட்ட வேண்டும் அல்லது நாட்ட வேண்டிய முக்கியத்துவம் கூட எங்களுடைய சமயத்திலே மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே முக்கியமானதான் இந்த மகிழ மரம். இது பூக்கிற காலமெல்லாம் மிக சிறந்த வாசனையோடு நல்ல அழகிய பழங்களோடு தான் காட்சி தருகிற ஒரு மரமாக இருக்கிறது. இந்த ஆலய வாயில்கள் எல்லாம் இந்த மரங்கள் இந்த அழகிற்கு அழகு சேர்த்து ஆன்மீக உணர்வை இன்னும் அதிகரித்து தருகிறது. அருமையர்களே, இந்த இடத்திலிருந்து உங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான இடத்திற்கு நாங்கள் அழைத்து செல்ல போகிறோம். தொடர்ந்தும் பயணிக்கலாம்.
கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆனால் கோவில்களுக்கு பஞ்சம் இல்லாத இடத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். வேலணை கிழக்கு நேதாஜி சனசமூகத்து பின்புறமாகத்தான் 2 ஆலயங்கள் அருகருகே அமைந்திருக்கிறது. ஒரு வைரவர் ஆலயம், ஒரு பிள்ளையார் ஆலயம். அதே போல தான் இந்த ஆதியிலே தோன்றிய ஒரு ஞானவேர் ஆலயம் இருக்கிறது. அதே போல மாணிக்கை பிள்ளை ஆலயம் கூட இந்த இடத்துல இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 1000 ஆள்களுக்கு மத்தியிலே தான் ஒரு இத்திமரம் இருக்குன்னு சொல்வார்கள். அந்த இத்திமரத்தினுடைய கீழே தான் இந்த வைரவர் எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். 2 ஆலயங்கள், வேறுபட்ட கடவுள்களை கொண்ட ஆலயங்கள் ஒரே இடத்தில் அமைந்திருப்பதுதான் இந்த பகுதியை பொறுத்தவரையிலே சிறப்பாக இருக்கிறது. இன்னும் பல இந்த பகுதியினுடைய விடயங்களோடு தொடர்ந்தும் பயணிப்போம். மாணிக்க பிள்ளையார் ஆலயம், அதே போல ஞானவேர் ஆலயம், இந்த 2 ஆலயங்களும் அமைந்திருக்கிற அந்த ஆலய வளாகத்திலே தான் நாங்கள் இருக்கிறோம். மிகப்பெரிய பரந்து வளர்ந்த ஒரு ஆலமரம், ஆலமரத்துக்கு கீழே மரக்குட்டிகள். இந்த அழகியமான ரம்மியமான வாழ்க்கையை நாங்கள் தொலைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இந்த ஆலயம் சம்பந்தமாக சில விடயங்களை பேசிக்கொள்ளப் போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? என் பேர் கணவதி பிள்ளை. என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் கமாம். சரி, கணவதி பிள்ளை ஐயா, இந்த ஆலயம் 2 ஆலயங்கள் ஒரு வளாகத்துக்குள்ளே இருக்கிறது. இதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன? இது அந்த காலத்திலேருந்தே 2 ஆலயத்தையும் ஒரே வளாகத்துக்குள்ளே வச்சுருந்தது. அது இப்போ பிரிஞ்சு போயிட்டு. இந்த விநாயகர் ஆலயம் இருக்கிறது, புனருத்தாபன வேலைகள்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சம்பந்தமாக சொல்லுங்கள். அதுக்கு பொருளாதார வசதி குறைவால் தான் அது தாமதப்பட்டு. இந்த பகுதியிலுடைய வாழ்கிற மக்கள் பொதுவாக பிரதானமான தொழிலாக இதை செய்கிறார்கள். கமாம், விவசாயம்தான் செய்கிறது. ஒவ்வொரு பகுதிகளை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு தேவைப்பாடுகள் இருக்கு. இந்த பகுதியை பொறுத்தவரையிலே பிரதானமான தேவைப்பாடுகளாக நீங்கள் இதை சொல்வீர்கள்? அவர்களை கேட்டால் சொல்லுவார். ஐயா உங்களிடம் பெற்றிருக்கிறார். இந்த பகுதியை பொறுத்தவரையில் என்ன தேவைப்பாடுகள்லாம் உங்களுக்கு இருக்கிறது? இந்த பகுதியில் தண்ணி பிரச்சனை ஒன்று இருக்குது, குடிநீர் பிரச்சனை. மற்றது என்னென்னு சொன்னால் படிப்பு இதுகளுக்கெல்லாம் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. பிள்ளைகளுக்கு உதவிகள் எதுவும் இல்லை. ஆக வரம்பப்பட்ட இடம். ஒரு எந்த உதவி, எந்த இது கிராம செயலாளர் இல்லாட்டி எந்த இதாலையும் பெருசாக உதவிகள் பார்க்குறதா இல்லை, செய்கிறதா இல்லை. எங்களுக்கு இப்போ பிரதானமாக என்னென்னு சொன்னால், இப்போ சிறுவர்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதுக்கு எதுவும் உதவி செய்யக்கூடியதுன்னு சொன்னால் செய்ய சொல்லி தான்றோம். மற்றது இந்த கோயில் ஆலயங்களை ஃபுல்லாக செய்கிறதுக்கு நம்மட வறுமை இதன் நிமித்தத்தால் இப்படி கிடக்கு. அந்த வறுமை நிமித்தத்தை இந்த கோயிலை கூடி நான் கட்டி எழுப்பினா கோயில் எந்த குடி உயருமன்றாங்க. ஆனால் கோயில் உயராமல் என்னென்று குடி உயர்றது? இப்படி கோயில்கள் எழுபட்டு கொண்டிருக்க இந்த குடிமக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த பகுதிக்குரிய நீர்கள் வழங்குவதற்கான நீர்த்தாங்கிகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறதா? நீர்த்தாங்கி வங்களாடியில் அமைக்கப்பட்டிருக்கு. வங்களாடி ஆஸ்பத்திரி பக்கத்தில். அந்த நீர்த்தாங்கிகள் மூலம் இந்த பகுதியினுடைய குடிநீர் பிரச்சனைகளோட குறித்தளவிலே தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சில விடயங்களை சொல்லுங்கள். இன்னும் அதிகமாக இந்த கல்விப்புலத்தில் இந்த மாணவர்கள் சாதிக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் இதை எதிர்பார்க்கிறீர்கள்? கல்விக்கு என்னென்னு சொன்னால், சிலருக்கு இப்போ டியூஷன் போய் இதுன்றதுக்கு அதுக்கேற்ற வருமானம் இல்லை. மற்றது என்னென்னு சொன்னால், இப்போ குடும்பத்தில் இப்போ 6 பேர் இருக்கிற இடத்துல இப்போ ஒரு ஆள் வச்சு இப்போ நான் இப்போ தகப்பன்னு சொன்னால், இப்போ 6 பிள்ளைகளுக்கும் சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடம் செய்து இதான டியூஷனுக்கு இதான்னு சொன்னால் கஷ்டம் தானே. அப்போ அதால் பிள்ளைகளை ஒரு சிலரும் அதால் படிப்புகளை இழக்கினான். அப்போ அதுக்கு உதவி என்று இருந்தால், இப்போ சைட்டு ஒரு உதவிகள் இருந்தால் அதை செய்யலாம். இப்போ நாங்கள் அதுகளை தான் நாங்கள் இப்போ கேட்குறோம். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு இந்த இப்படியான வறுமைப்பட்ட இடத்துக்கு உதவி செய்யணும், வறுமைப்பட்டவர்களுக்கு உதவி செய்யணும். வேலணை கிழக்கு 3ஆம் வட்டார பகுதியில் தான் இப்பொழுது நாங்கள் இருக்கிறோம். ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல அந்த ஆலயத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இப்பொழுது நேதாஜி சனசமூகத்தினுடைய அருகில் தான் இருக்கிறோம். இதற்கிடையில் தான் இந்த பகுதி மக்கள் பாவியக்கூடிய பொதுக்கிணறு கூட இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த மக்களுடைய பொதுவான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு, பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கு, பொதுவான ஏனைய நிகழ்வுகளை நடத்துவதற்கெல்லாம் ஒரு பொது மண்டபம் கூட இந்த பகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அருமையினர்களே, இந்த பகுதியினுடைய இந்த விடயங்களோடு இந்த அத்தியாயத்தையும் நாங்கள் முடிவு கொண்டு வரப்போகிறோம். இந்த நிகழ்ச்சியையும் நீங்கள் பார்த்து மகிழ்ந்து ரசித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கிறது. இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். அதுவரையிலே விடைபெற்றுக் கொள்கிற நான் என்றும் உங்கள் அன்பின் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.